என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. ஆண்டவரே இயேசுவே, உமது வார்த்தையால் எங்களுக்கு வலுவூட்டி, உமது வார்த்தையால் எங்களை வாழ வைத்து, உமது வார்த்தையால் அற்புதங்களை செய்கிறவரே, உமது அன்பினால் எங்களை ஆட்கொண்டு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றவரே, நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், நாம் இந்த உலகத்தின் மாய கவர்ச்சிகளுக்கு அடிமையாகிவிடாமல் கடவுளின் மீது நாட்டம் உள்ளவர்களாக, கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்றும், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர் என்றும் நிலைத்திருப்பார் என்றும் நமக்கு விளக்குகிறது. கடவுளின் திருவுளத்தை அறிந்து கடவுள் விரும்புகிற செயல்களை செய்வோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், அன்னா ஆண்டவரை கண்டு பெருமைப்படுத்துகின்றார். இயேசு இந்த உலகத்தை மீட்க வந்தவர், அரும்பெரும் செயல்களை செய்வார் என்று விளக்குகிறது. இயேசுவின் பெற்றோர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் நாசரேத்திற்கு சென்றார்கள் என்றும், குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது என்று நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதன் மூலமாக இயேசு சிறிய வயதிலிருந்து ஞானம் நிறைந்தவராக, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றிய நபராக இருந்ததை விளக்குகிறது. நாமும் வாழ்க்கை என்னும் கொடையை பெற்றிருக்கிற நாம் நல்ல சிந்தனைகளை பெற்று கடவுளின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித அனிசியா தன் துன்ப வேளையில் கூறினார், நான் ஆண்டவருடைய பணியாளி, அவருடைய இடத்திற்கு நான் போகிறேன்.